வணக்கம். வெல்கம் பேக் டு Skillupist சேனல். இந்த செஷன் பார்ட் 3 ஆஃப் AWS EC2. ஸோ லாஸ்ட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் செஷன்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, EC2 இன்ஸ்டன்ஸ் உடைய டைப் வந்து எப்படி சூஸ் பண்றது, எந்த மாதிரியான யூஸ் கேஸ், என்ன சினாரியோக்கு, என்ன மாதிரியான கஸ்டமர் நீடுக்கு எந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, இன்ஸ்டன்ஸ் உடைய டைப்ல ஸ்பெசிஃபிக்கா வந்து இப்போ CPU மேனுஃபேக்சரர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ரிடாமினண்டா வந்து இந்த 4 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இன்டெல், AMD, அமேசானுடைய கிராவிட்டான் அண்ட் ஆப்பிள் மேக் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம ரொம்ப நாளாக வந்து ஆன் ப்ரமைசஸ்லையும் வந்து மல்டிபிள் டிகேட்ஸாக யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ப்ராசஸர் ஆர்கிடெக்சர். ஸோ 64 பிட் தான் இப்போ ப்ரிடாமினண்டாக கொடுக்குறாங்க. X86ல 64 பிட் ஆர்கிடெக்சர். இது ரெண்டும் வந்து ARM ப்ராசஸர்ஸ், அமேசானுடைய கிராவிட்டானோ ஆப்பிள் மேக். ஸோ இப்போ இந்த ப்ராசஸரை வந்து எந்த மாதிரியான யூஸ் கேசஸ் சினாரியோக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம், கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்பவே டீட்டெயில்டாக வந்து என்ன மாதிரியான கஸ்டமருடைய நீடுக்கு எதை சூஸ் பண்ணலாம் அண்ட் அஸ் அ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் கேட்டகரிஸை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். காஸ்ட் ஆஸ்பெக்ட், தென் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட், கம்பேட்டபிலிட்டி ஆஸ்பெக்ட், தென் அதில் கிடைக்கக்கூடிய லைசன்சிங் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டாக ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும், என்ன ப்ராசஸர் வந்து எந்த ஒர்க் லோடுக்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அட் அ வெரி ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணுறோம் அண்ட் லேட்டராக வந்து இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வருது, இப்போ வந்து நம்ம மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு ப்ராசஸர்லேருந்து இன்னொரு ப்ராசஸர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட முடியாது. அண்ட் அதுக்கு டவுன் டைம் தேவைப்படும் அண்ட் சம்டைம்ஸ் வந்து நிறைய அதில் டெஸ்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேலிடேஷன் நிறைய டைம் வந்து கன்சியூம் பண்ணும். அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஆஸ் அ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் நம்ம கரெக்டாக எந்த ஒர்க் லோடுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து கரெக்டாக சூஸ் பண்ண தெரியணும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எல்லா பிஸ்னஸ் அப்ளிகேஷனுக்குமே வந்து காஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் சில இதுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கலாம், சில இதில் வந்து காஸ்ட்டை வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து மற்ற விஷயங்கள் லைக் எஃபிஷியன்சி, கம்பேட்டபிலிட்டி அண்ட் ஈவன் சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சியும் வந்து ஒரு விஷயமா வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அட் அ ஹை லெவல் பார்க்கும்போது இப்போ இந்த இன்டெல் அண்ட் ஏஎம்டி வந்து நீங்கள் நிறைய லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸ் வந்து விண்டோஸ், லினக்ஸ் ரன் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் ஈவன் மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆப்பிளோடைய டிவைசஸில் வந்து மேக்கோடைய ஐஓஎஸ் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல வெர்ஷன்ஸ் ஆஃப் கிராவிட்டான் ப்ராசஸர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ப்ராசஸரை நம்ம சூஸ் பண்ணோன்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ப்ராடாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 கேட்டகரைசேஷனில் நம்ம அதை கொண்டு வரலாம், இன்க்ளூடிங் ஆப்பிளுடைய மேக் ஆப்ஷனும் சேர்த்துக்கலாம் நம்ம. அண்ட் ஜென்ரலாக இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கு அப்படின்னா அதில் இந்த இடத்துல வந்து 3வது ஆல்ஃபபெட் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த ப்ராசஸர் ஃபேமிலி. ஜினா கிராவிட்டான், சிமிலர்லி ஏனா ஏஎம்டி, ஐனா இன்டெல் ப்ராசஸர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எம் சீரிஸ் வந்து இட்ஸ் ஃபார் மேக் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த தேர்ட் பொசிஷன் தான் வந்து ப்ராசஸர் ஃபேமிலியை வந்து டினோட் பண்ணுற ஒரு பொசிஷன். ஓகே, அந்த பொசிஷனை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ்ன்றது குயிக்காக நமக்கு எவிடென்ட்டாக தெரியாது. பட் வந்து இது நிறைய டாக்குமெண்டேஷன் அண்ட் ஈவன் ஒரு சில ஸ்கிரிப்ட் இருக்கு ஆன்லைனில். அது வந்து அமேசானுடைய வேலிடேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ். அதை ரன் பண்ணும்போது அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆர்கிடெக்டாக வந்து இந்த ப்ராசஸரை சூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஒர்க்லோடோடைய நீடை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஜென்ரலா இப்போ இந்த இன்டெல் ப்ராசஸர், ஏஎம்டி ப்ராசஸர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல டிகேட்ஸா வந்து 3-4 டிகேட்ஸா வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நம்ம வந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்றோம், இல்லை ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டருக்கு மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நம்ம சொல்லிடலாம் அது வந்து கண்டிப்பா இன்டெல் அண்ட் ஏஎம்டியில் ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். பட் அதுல வந்து மேஜரா வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது எங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு, எஸ்ஏபியோடைய சிஸ்டம்ஸ் இருக்கு அண்ட் எஸ்பெஷலி ரொம்ப காலமாக நம்ம ஆன் ப்ரைம் டேட்டா சென்டரில் ரன் ஆகக்கூடிய மைக்ரோசாஃப்டுடைய ஒர்க் லோட்ஸ், டாட்நெட் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்டெல் வந்து இட் இஸ் மச் சூட்டபிள். ஸோ
லெகசி அண்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். அதே மாதிரி இப்ப ஒரு ஆர்க்கிடெக்ட்டா நீங்க ஆன் பிரேம்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஆரக்கிள் லைசன்ஸோ இல்ல டேட்டாபேஸ் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதுல வந்து லைசென்ஸ் பவுண்ட் ப்ராசஸர் கூடயே வந்து பவுண்ட் பண்ணி லைசென்சஸ் குடுப்பாங்க. ஸோ அத நம்ம இங்க மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா, ஸோ அந்த லைசென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாஃப்ட்வேர் அஷ்யூரன்ஸ் மூலியமா இங்க கொண்டு வரோம். போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன்ஸ யூஸ் பண்றோம். பிரிங் யூர் ஓன் லைசென்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னா, ஸோ ஆஃப்கோர்ஸ் அது இன்டெல்ல தான் ரன் பண்ண முடியும். மத்த இதுல வந்து நம்ம அத கொண்டு போ முடியாது. ஸோ நெறைய ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு கம்பேட்டபிளா இருக்கும். அண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் இது வந்து காஸ்ட்லியஸ்ட் ஆப்ஷன். இன்டெல் எப்பயுமே தெரியும். ஈவன் நீங்க ஒரு லேப்டாப், டெஸ்க்டாப் வாங்கும்போதே நீங்க கவனிச்சிருப்பீங்க. இன்டெல் லேப்டாப்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். ஏஎம்டினா கொஞ்சம் சீப்பா இருக்கும். ஸோ அதுக்குன்னு ரொம்ப சீப்ன்னு சொல்ல முடியாது. ஒரு 10-20% வந்து டிஃபரன்ஸ் இருக்கலாம். அண்ட் அகெயின் இன்டெல்ல ரன் ஆகுற ஆல்மோஸ்ட் எல்லாமே இதுல ரன் ஆகும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங் மல்டி கோர் கன்கரன்சி வந்து குடுக்குறாங்க. இதுலயுமே இன்டெல்லுமே ஹைப்பர் த்ரெடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது மூலியமா நம்ம சிபியூ உடைய கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ வந்து நம்ம யுட்டிலைஸ் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே மாரி இங்க எஸ்எம்பி கான்செப்ட்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயும் சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங் இருக்கு. அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், அனலிட்டிக்ஸ், பேட்ச் ப்ராசஸிங், டேட்டா வேர்ஹவுசிங், டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான நெறைய சிஸ்டம்ஸ் வந்து ஏஎம்டிலயும் நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். யூஸ் கேஸஸ் பண்ண முடியும். பட் வந்து வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்ட் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஎம்டி வந்து இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். 2மே வந்து 64 பிட் ஆர்க்கிடெக்சர் தான். 2மே x86 கான்செப்ட்ல தான் இருக்கு. வேறஸ் ஏடபிள்யூஎஸ் கிராவிட்டான ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஆர்ம் ப்ராசஸர்ஸ்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஏடபிள்யூஎஸ் உடைய நியோவர்ஸ் கோர்ஸ் வந்து அதில யூஸ் பண்றாங்க. அண்ட் இது நைட்ரோ ஹைப்பர்வைசர், நைட்ரோ பிராண்டிங்ல வரக்கூடிய நெட்வொர்க் கார்ட்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே சூட்டபிளா இருக்கு. அண்ட் இப்ப லெட்ஸ் சே கிளவுட் நேட்டிவா டெவலப் பண்றாங்க டெவலப்பர்ஸ் அப்ளிகேஷன் ஆர் கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நம்ம டெவலப் பண்றாங்க அப்படின்னா, கண்ண மூடிட்டு நம்ம சொல்லலாம் மைக்ரோ சர்வீசஸ் ஏபிஐ இப்போ டெவலப் பண்றது எல்லாமே ஏஆர்எம் கம்பேட்டிபிளா தான் பண்றாங்க. ஸோ அத வந்து நம்ம கிளவுட்ல வந்து கிராவிட்டான் ப்ராசஸ்ல ரன் பண்ண முடியும். வெரஸ் லெகசி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அந்த பழைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அத வந்து இங்க ரன் பண்றது இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே. ஸோ இது வந்து மெயினா ஆ இப்ப கொண்டு வரணும் அப்டின்னா, அஃப்கோர்ஸ் வந்து அதுக்கு நம்ம ஆர்க்கிடெக்சர் நெறைய பிளாட்ஃபார்மிங்க்கான தேவைகள பண்ணோம் அப்டின்னா கொண்டு வரலாம். ஸோ இட் இஸ் 40% சீப்பர் கம்பேர் டூ இன்டெல் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா கிட்டத்தட்ட 40% சீப்பரா இருக்கும். ஸோ ஏடபிள்யூஎஸ்மே இதுதான் ரொம்ப அதிகமா ப்ரமோட் பண்ணுவாங்க. ஏடபிள்யூஎஸ் உடைய டிஃபால்ட் சாய்ஸுமே இதுவா தான் இருக்கு. வேறஸ் ஆப்பிள் வந்து ஒரு நிச் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஆப்பிள் ஒன்லி பில்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் ஆர் எக்ஸ் கோட் யூஸ் பண்ற சிஸ்டம்ஸ். இப்ப இன்கேஸ் நீங்க வந்து ஐஓஎஸ், மேக் ஓஎஸ்ல தான் இது பில்ட் அண்ட் டெஸ்டிங் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன். அண்ட் எக்ஸ் கோட்ல தான் வந்து சிஐசிடி பைப்லைன் வழியா தான் நம்ம ப்ரொவிஷன் பண்ணோம் அப்படின்னா, அந்த மாரி விஷயத்துக்கு வந்து அது எல்லாமே வந்து மேக் ஓஎஸ்ல தான் ரன் ஆகும். இதுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர்ல டெடிகேட்டடா ஹோஸ்ட் தராங்க. இந்த மாரி நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து சூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ டெசிஷன் ஷார்ட்கட்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மோஸ்ட்டா நம்ம வந்து கிராவிட்டான் ப்ராசஸர் வந்து கிளவுட் நேட்டிவ், கண்டெய்னரைஸ், மைக்ரோ சர்வீசஸ், ஏபிஐஸ் இதெல்லாம் வந்து ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து கண்ண மூடிட்டு நம்ம கிராவிட்டான் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் வந்து கண்டிப்பா வந்து ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்டெல் வந்து மெயினா வந்து லெகசி அண்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். பிளஸ் லைசன்ஸ் பவுண்ட் டேட்டாபேஸஸ் கான்செப்ட் இருக்கு, உங்களுக்கு நீட் இருக்கு அப்படின்னா, தென் அதுக்கு வந்து இன்டெல் போலாம். ஏஎம்டி வந்து இட்ஸ் ஃபார் காஸ்ட் சென்சிட்டிவ் அண்ட் கம்ப்யூட், ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், பேட்ச் ப்ராசஸிங் இதெல்லாம் நம்ம இங்க யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா இன்னும் டெப்த்தா நம்ம பார்ப்போம். ஸோ ஆர்க்கிடெக்சர பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நம்ம பேசினது தான். இது 2ம் 64 பிட் ஆர்க்கிடெக்சர் x86 அண்ட் வேறஸ் இது 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ப்ராசஸர்ஸ்ல கொண்டு வராங்க. அண்ட் இதுல நெறைய டிஃபரெண்ட் கிராவிட்டான்லயே வந்து அட்வான்ஸ்மென்ட், என்ஹான்ஸ்மென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதே மாரி சேம் ஆப்பிள் சிலிக்கான் ப்ராசஸர்ஸ்லயுமே அவங்க வந்து வெர்ஷன்ஸ், வேரியன்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய நேட்டிவ் ப்ராசஸர் ஆப்ஷன். வேறஸ் மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் வெண்டார்து. இது வந்து ஆப்பிளுடைய ப்ரொப்ரைட்டரி. இது இன்டெல் அஸ் எ கம்பெனி அவங்களோடது. ஏஎம்டி கம்பெனியோடது. ஏடபிள்யூஎஸ் பொறுத்தவரைக்கும் அவங்க நெறைய டிஃபரெண்ட் வேரியன்ட்ஸ் குடுக்குறாங்க. இதுல வந்து நீங்க சூஸ் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஆப்ஷன் நம்ம வந்து இதுல ஈஸியா நம்ம யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் சே நான் வந்து ஆப்பிள் மேக் புக்க வச்சு அ ஒரு மத்தெல்லாம் நான் வந்து நோ ப்ரிஃபரன்ஸ் குடுத்துறேன்னு எடுத்துப்போம். லெட்ஸ் சே எதுவும் நோ ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி எனிதிங். அண்ட் இப்ப இந்த காம்பினேஷன்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து வருது குடுக்குறாங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணோம்னா, இத்தன நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்குறாங்க. அப்ப நம்ம யூஸ் கேஸஸ் அண்ட் அந்த ப்ராசஸர நம்ம ஃபைன் டியூன் பண்ணும்போது, எந்த பர்ட்டிகுலர் மாடல் போம்போது உங்களுக்கு என்ன பெட்டரா இருக்கும் அப்படின்றது கிளியர் கட்டா சொல்லிருவாங்க. இப்ப வந்து
மேக் ஒன் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா M1 சிப்ல இருக்கு. ஸோ M1 சிப் வந்து பார்த்தீங்கன்னா 60% பெட்டர் பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் டு x86 பேஸ்ட் EC2 மேக் இன்ஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது மேக்கோடைய அந்த அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி சிலிக்கான் சிப் யூஸ் பண்ணும்போது 60% பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி M2 சிப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் டு M1 சிப்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது, என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் ரன் பண்ணலாம் அண்ட் பேக் எண்டில் வந்து உங்களுக்கு என்ன அடிஷ்னல் கம்பேட்டபிலிட்டி கொடுக்குறாங்க, இப்போ கிராஃபிக்ஸ் ஏதாவது புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்களா, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒர்க் லோடுக்கு வந்து இது சூட்டபிள் அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே டெசிஷன் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ 10 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் லோட் அண்ட் ப்ராசஸரை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தெளிவான ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலிஸ் அதில் வந்து என்ன வேரியன்ட் என்ன சைஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து டிசைட் பண்ணிட முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் இன்டெல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஹைப்பர் த்ரெடிங் கொடுக்குறாங்க. ஒரு வர்ச்சுவல் CPU இஸ் ஈக்குவல் டு ஒன் த்ரெட், ஆக்சுவலாக ஒன் கோர் கிடையாது. வேறஸ் வந்து இதில் ஏஎம்டிலையும் வந்து எஸ்எம்டி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயுமே நிறைய கோர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேறஸ் இப்போ ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டோம், ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 1-to-1 மேப்பிங் தான். ஒன் வர்ச்சுவல் பிசிக்கல் கோர்ன்றது ஒன் விசிபியூ இங்க. ஓகே, இங்க இந்த மாதிரி வந்து ஹைப்பர் த்ரெடிங் பண்ணி உங்களுக்கு வர்ச்சுவல் சிபியூ த்ரெட்டா வந்து டபுள் பண்ணி அந்த மாதிரிலாம் இங்க கிடையாது. ஸோ இங்க வந்து ஏஎம்டி சாரி ஏடபிள்யூஎஸ் ஓட கிராவிட்டான பொறுத்த வரைக்கும் ஒரு பிசிக்கல் கோர்ன்றது ஒன் வர்ச்சுவல் சிபியூ. ஸோ இதுல வந்து என்ன மாதிரியான ஹைப்பர் த்ரெடிங் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது இங்க பார்க்க முடியுது. வேற ஏடபிள்யூஎஸ் ஆப்பிள் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஸோ இன்டெல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லஸ்ட் ஆஃப் த ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஃபெச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் பண்ணி அது த்ரெட்டா வந்து ஒரு சிபிஓ கொடுத்து நம்ம விசிபிஓ கொடுத்து அதை யூஸ் பண்றாங்க. ஸோ மெமரியை பொறுத்த வரைக்கும் இதில் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை மூடிட்டு மெமரி ஹெவி ஒர்க் லோட்ஸ் இதில் ரன் பண்ணலாம். அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பேசும்போதே வந்து டேட்டா வேர் ஹவுசிங், அனாலிட்டிக்ஸ், அதை பேட்ச் ப்ராசஸிங் அந்த மாதிரியான ஒர்க் லோட் இதில் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வேற இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஹைலி எஃபிஷியன்ட் டெக்னாலஜி சிஸ்டம் இது. அண்ட் இது வந்து ஆப்பிள் எக்கோ சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க. கம்பேட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ளிகேஷன் நிறைய சாஃப்ட்வேர் வந்து இன்டெல்ல ரன் பண்ணலாம். சேம் ஏஎம்டில இன்டெல்ல ரன் பண்ணலாம் அப்படின்னா ஏஎம்டிலே ரன் பண்ணலாம். பட் ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆர்ம் கம்பேட்டபிள் பில்டு வந்து ரெடி பண்ணும் டெவலப்பர்ஸ், அப்போ தான் இதில் ஒர்க் ஆகும். ஓஎஸ் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டெல்ல வந்து லினக்ஸ், விண்டோஸ் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லினக்ஸ் இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க. வேற இதில் வந்து ப்ரிடாமினாக வந்து உங்களுக்கு வெல் நோன் லினக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் விண்டோஸ் அதில் சப்போர்ட் இருக்கு. வேற ஏடபிள்யூஎஸ் ஓட கிராவிட்டான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமேசான் லினக்ஸ் உபுண்டுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் ப்ரூவன் டு ரன் அண்ட் மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அவங்க வந்து இதில் கொண்டு வராங்க. வேற ஆப்பிள் மேக்கோடைய சிலிக்கான் ப்ராசஸர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக் ஓஎஸ் ஒன் மட்டும்தான் அதில் ரன் பண்ண முடியும். ஸோ இன்டெல்லை பொறுத்த வரைக்கும் எங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை சூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். மற்றபடி இதில் வந்து அப்ளிகேஷன் கம்பேட்டபிலிட்டியாக இருக்கட்டும், அதில் கிடைக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் அதிகம். காஸ்ட் வந்து இன்டெல்ல கம்பேர் பண்ணும்போது 40% சீப்பர் கிராவிட்டான் ப்ராசஸர், ஏடபிள்யூஎஸ் நேட்டிவ் ப்ராசஸர். ஏஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா 10-20% சீப்பர். அஃப்கோர்ஸ் ஆப்பிள் மேக்ன்றது வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது. அண்ட் அது வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். எனர்ஜி எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கிராவிட்டான் வந்து 60% பவர் எஃபிஷியண்டாக கொண்டு வராங்க. அஃப்கோர்ஸ் அதில் கார்பன் எமிஷன்ஸ் அதெல்லாம் கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் கிராவிட்டானில் நல்லாவே இருக்குது. வேறு இன்டெல் அண்ட் ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க ஏஎம்டியில். இன்டெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சிலாம் கம்மியாகாது, நிறைய கன்சம்ஷன் இருக்கும், பவர் கன்சம்ஷன் இருக்கும். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன் வந்து எதில் பெட்டராக இருக்குன்ற மாதிரி இதில் மேப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பைத்தான் அப்ளிகேஷன், நோட் ஜேஎஸ், மைக்ரோ சர்வீசஸ், கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோட் எல்லாம் ஏடபிள்யூஎஸ் கிராவிட்டானில் ரன் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஒர்க் லோட் மைக்ரோசாஃப்டுடைய SQL டேட்டா பேஸ், ஆரக்கிள், SAP, .NET, ஜாவா இதெல்லாம் வந்து இன்டெல்லில் பெட்டராக இருக்கும். வேற பேட்ச் ப்ராசஸிங், அனாலிட்டிக்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்லாம் ஏஎம்டியில் வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ஃபுல் டேட்டா பேஸ் சப்போர்ட் வந்து இன்டெல் அண்ட் ஏஎம்டியில் இருக்குது. கிராவிட்டானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஓன் அரோரா ப்ராடக்ட் அதெல்லாம் அதில் ரன் ஆகும். வேற தேர்ட் பார்ட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லிமிடெட் சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ மைக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக மைக்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி ஹார்ட்வேர் வந்து ஆன் ப்ரெமில் இன்டெல் ஏஎம்டியில் தான் இருக்கும். அது ஈஸியாக இங்கே கொண்டு வந்துட முடியும். அண்ட் இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் பர் கோர் லைசன்சிங்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே கண்டினியூ பண்ணலாம்.
கண்டெய்னர் குபர்னெட்டிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே இப்போ ரன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. வேற ஆப்பிள் மேக்ல வந்து உங்களுக்கு அது செலக்டிவாக தான் அதில் ரன் பண்ண முடியும். டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டெவலப்பர்ஸ் வந்து இதில் எல்லாமே சப்போர்ட்டடாக தான் ரெடி பண்ணுறாங்க. இன்டெல் ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் கிராவிட்டானும் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய டெவலப்பர்ஸ் வந்து அதில் ரன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் நைட்ரோன்றது அவங்களுடைய கம்ப்ளீட் பிராண்ட் எல்லாமே அது நெட்வொர்க் கார்டில் இருந்து அவங்களுடைய கிராஃபிக்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நைட்ரோ பிராண்ட்ல வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நெட்வொர்க்கிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணிட்டாங்க இன்டெல் அண்ட் ஏஎம்டி சிஸ்டம்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ஸ்டோரேஜ்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து நைட்ரோ செக்யூரிட்டியை வந்து இப்போ சப்போர்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் லோட் அந்த லெகசி கிட்டத்தட்ட 30-40 வருஷமா வந்து இது ஆன்-ப்ரெம் டேட்டா சென்டரில் ரன் பண்ணிட்டு இருக்கிறதால நிறைய ஒர்க் லோட்ஸ் வந்து இதில் ரன் பண்ணலாம். ஸ்கேலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெர்டிக்கலாகவும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்டெல் சர்வர்ஸில், ஹரிசாண்டலாகவும் நம்ம ஸ்கேல் அவுட் பண்ணி நிறைய சிஸ்டம்ஸ் ஆட் பண்ண முடியும். மெச்சூரிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே ஒரு மெச்சூரான டெக்னாலஜி. கிட்டத்தட்ட 30-40 இயர்ஸாக வந்து நிறைய வெண்டர்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுமே நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏஎம்டியும் வந்து ஒரு மெச்சூரான கான்செப்ட் தான். ஏடபிள்யூஎஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக நிறைய அடாப்ஷன் இருக்கு. அண்ட் அதில் கண்டிப்பாக வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டே வராங்க. ஆப்பிள் மேக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே லிமிட்டடான அப்ளிகேஷன் அவங்களுடைய இன்ஹவுஸ் ஓஎஸ் பில்ல வரக்கூடிய விஷயங்கள் தான் அதில் ரன் ஆகுது. அதனால அது வந்து மெச்சூரிட்டி அண்ட் கம்பேட்டபிலிட்டிலாம் ரொம்ப நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு காஸ்ட் சென்சிட்டிவா கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து காஸ்ட்டை வந்து நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா தென் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி சினாரியோவில் வந்து நம்ம மற்ற இதுக்கு நம்ம போகலாம். ஏஎம்டி ஆர் கிராவிட்டான இது போகலாம். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் ட்ரை அவுட் அதர் ஆப்ஷன் ப்ரொவைடட் அதில் கம்பேட்டபிளாக இருந்தது அப்படின்னா. அட் ஹை லெவல் ஒரு அனாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டெல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரெடிஷ்னலா நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லக்ஸரி மாடல் மாதிரி சொல்லலாம். செடான் மாடல் மாதிரி சொல்றான். ஏன்னா இது வந்து ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு விஷயம். ப்ரூவனான விஷயம். ரொம்ப வருஷமா மக்கள் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டேட்டா சென்டர்ல அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு. பட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஓகே, காஸ்ட் தான் அதிகம் தான் அது. வேற ஏஎம்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து இதுவுமே நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. பட்ஜெட் ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இது. காஸ்ட் எஃபெக்டிவாக கிடைக்கும். பட் பிளஸ் ஹை பர்ஃபார்மன்ஸும் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம இதை மேப் பண்ணோம் அப்படின்னா இன்டெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெகசி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ், லெகசி அப்ளிகேஷன், விண்டோஸ் சர்வரில் ரன் ஆகிற அப்ளிகேஷன், மைக்ரோசாஃப்ட் சீக்வல் டேட்டா பேஸ், ஆரக்கிள், எஸ்ஏபி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்டெல்ல ரன் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வெண்டார்ட்ட லைசன்ஸ் வாங்கும்போது x86 ப்ராசஸரை பேஸ் பண்ணி ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி அவங்க லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ இதில் தான் நம்ம ரன் பண்ணி ஆகணும். எதிர் இன்டெல் ஆர் இதில் தான் ரன் பண்ண ஆகணும். இப்போ இன்கேஸ் ஆன் ப்ரெம்லேருந்து மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மைக்ரேஷன் ரீஃபேக்டரிங் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ரீஹோஸ்டிங் பண்ணால் போதும். இது வந்து ஒரு சேஃப் அண்ட் கம்பேட்டபிள் ப்ராடக்டாக நம்ம எடுத்துக்கலாம். பட் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட். வேற ஏஎம்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் சேவிங்ஸ் வேணும், ஆர்கிடெக்சர் மாற்றக்கூடாது அப்படின்னா தென் ஏஎம்டியை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக இதில் வந்து கம்ப்யூட் ஹெவி ஒர்க் லோட்ஸ் எல்லாமே இதில் ரன் பண்ணலாம். லைக் ஹெச்பிசி, அனாலிட்டிக்ஸ், பேட்ச் ஜாப் எல்லாமே நம்ம ரன் பண்ணலாம். இது ரெண்டுமே சேம் x86 ப்ராசஸ் பவர் தான். பட் ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி இஸ் பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி இப்போ கிராவிட்டான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளவுட் நேட்டிவாக இப்போ டெவலப்பர்ஸ் ரெடி பண்ணுறாங்க, மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரில் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா தென் அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் செகண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரி தான். ஸோ எது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் லிமிட்டடாக செலக்டிவாக தான் நம்ம இதில் ரன் பண்ண முடியும். மேக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நிச்சான ஒரு அப்ளிகேஷன், லக்ஸரி வெஹிக்கிள் மாதிரி அதை நம்ம அனாலஜியை வந்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ டேக் அவேன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கிராவிட்டான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். புதுசாக நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒர்க் லோட்ஸ்க்கு ஏஎம்டி வந்து காஸ்ட் ஆப்டிமைஸ்டான ஒரு ஆப்ஷனாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இன்டெல் வந்து லெகசி அண்ட் லைசன்ஸ் ஆப்க்கு வந்து நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணலாம். மேக் வந்து ஒன்லி ஃபார் ஆப்பிள் எக்கோசிஸ்டம் ஒர்க்லோடுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்ம் அடாப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம வந்து காஸ்ட்டும் வந்து நம்ம இதை பார்க்கணும். அண்ட் உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டி ஆஸ்பெக்ட்டும் நம்ம வந்து இதில் திங்க் த்ரூ பண்ணணும். ஸோ இப்போ கிளவுட் ஃபெஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் விஷயம் நம்ம போகிறோம் அப்படின்னா தென் கிராவிட்டான் ப்ராசஸர் வந்து இட்ஸ் a பெட்டர் சாய்ஸ். குபர்னட்டிஸ் ஒர்க்லோட், டாக்கர் ஒர்க்லோட், மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரில் ரெடி பண்ணியிருக்கோம். ஈவன் ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷன் இருக்குது, வெப் ஏபிஐ லேயர்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து திஸ் இஸ் மச் மச் பெட்டர் ஆக்சுவலாக. அண்ட் கிராவிட்டானை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் காஸ்ட் எஃபிஷியன்ட் ப்ளஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட்டும் கூட. ஸோ கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தானே கான்செப்ட். அது காஸ்ட் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்குது, எனர்ஜி எஃபிஷியன்ட்டாகவும் இருக்குது. பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்ற விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு
சிபியூனாலே கம்ப்யூட் ஆப்டிமைஸ் கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷனை எது பார்த்தாலுமே நீங்க கண்ண மூடிட்டு நீங்க கம்ப்யூட் ஆப்டிமைஸ் கேட்டகரியை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த சீரீஸ்ல இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் சிபியூல வந்து எப்படி சூஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்கேஸ் கொஸ்டின்ஸ் இருந்து அப்படின்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு மீ. தேங்க்யூ.